நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தல்வானாக என்று சொல்லி பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். ஹை விவர்ஸ், எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தல்வானாக என்று சொல்லி பிரார்த்தித்தவனாக இந்த காணொலி ஆரம்பம் செய்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னு சொன்னாக்க, கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை முதல் தடவை பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அதன் மூலியமாக அப்கமிங்ஸ் வீடியோ கிடைப்பதற்கு மிக எளிதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னு சொன்னாக்க, உங்கள் வீட்டில் யாரேனும் ஒருவர், அதாவது உங்களுடைய தந்தையாக இருக்கலாம், அல்லது கணவராக இருக்கலாம், அல்லது சகோதரனாக இருக்கலாம், அல்லது மகனாக இருக்கலாம், இவர்களில் யாரேனும் ஒருவர் வெளிநாட்டில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால், சிலருடைய தாய்மார்கள் கூட வேலை பார்க்கலாம், அம்மாமார்கள் கூட வீடுகளில் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி யாராச்சும் வேலை செஞ்சாக்க தினமும் அவங்க ஃபோன் பண்ணும்போது, அல்லது நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க, உங்களுடைய காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன, மத்தியானம் லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டீங்க, நைட் என்ன டின்னர் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத விசாரிங்க. அதே மாதிரி உங்களுடைய ரூம் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க தங்கியிருக்கக்கூடிய ரூம் எப்படி இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் விசாரிங்க. இது போக இந்த ரூமை விட முக்கியமாக சாப்பாட்டு விஷயத்தை தயவு செஞ்சு நீங்கள் கேளுங்க. நீங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க அப்பா, நீங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்கங்க, அல்லது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தம்பி, என்ன சாப்பிட்டேன் இன்றைக்கின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு விசாரிங்க. ஏன்னு சொன்னால், வெளிநாட்டில் வாழக்கூடிய அனைத்து ஆண்களும் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நாட்டில் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான் எல்லாருடைய மனசுலையும் இருக்கும். அதனால என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா, ஒரு மெழுகுவர்த்தியாக தன்னை மாற்றிக்கிறாங்க, அல்லது ஒரு நிழல் தரும் மரமாக தன்னை மாற்றிக்கிறாங்க. ஏன் இந்த ரெண்டு உதாரணத்தை சொல்கிறேன்னு சொன்னால், மெழுகுவர்த்தி ஒளி மற்றவங்களுக்கு கொடுத்து விட்டு தன்னைத்தானே உருகி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, தனக்கு கீழே உள்ளவங்களுக்கு நிழல் தரும், மழையிலிருந்தும் சரி வெயிலிருந்தும் சரி நிழல் தரும். ஆனால் அந்த மழையையும் வெயிலையும் தான் வாங்கி கொண்டு தனக்கு கீழே உள்ளவங்களுக்கு நிழல் கொடுக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே வாழக்கூடிய ஆண்களுடைய நிலைமை இருக்குது. ஏன் இதை இந்த கண்டென்ட் நான் போகிறேன்னு சொன்னாக்கா, நானும் வெளிநாட்டில் தான் இருக்கேன், ஒரு எல்லாத்துக்கும் தெரியும். நான் டெய்லி காலையில் டீ குடிக்க கடைக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, பெரும்பாலான இளைஞர்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு மிடில் ஏஜ் பெர்சனாக இருக்கட்டும், அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் அவங்க சாப்பிட்றது நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னாக்கா, ஒரு டீ வாங்கி அந்த டீயில் நம்ம ஊரில் பரோட்டா வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த பரோட்டாவை அரபு கண்ட்ரியில் சப்பாத்தின்னு பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா பரோட்டாங்கிறது வேற, சப்பாத்திங்கிறது வேற இல்லையா நம்ம தமிழ்நாட்டில். ஆனால் இங்கே சப்பாத்தின்னு சொன்னாவே இங்கே உள்ள அரபிகளும் பரோட்டாவை தான் சப்பாத்தின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பரோட்டாவை வாங்கி ஒரு பரோட்டாவை அப்படியே ரோல் பண்ணி அதை டீயில் முக்கி சாப்பிடுவாங்க. இதுதான் காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட். அதே மாதிரி மத்தியானம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, சமைக்கிறவங்க சில பேர் சமைச்சு சாப்பிட்றாங்க, இல்லைன்னு சொன்னால் மெஸ்களில் சேர்றாங்க. மெஸ்ஸில் சேர்றவங்க எப்படி இருக்காங்கன்னு சொன்னாக்க, அந்த மத்தியானம் ஒருவேளை சாப்பாடை வாங்கி அதில் பாதி சாப்பிட்டுட்டு மீதி உள்ள சாப்பாட்டை நைட்டுக்கு வச்சுக்கிறாங்க. இந்த மத்தியான சாப்பாடு சாப்பிட முடியாமல் கிடையாது, ஃபுல்லாக அவங்களால சாப்பிட முடியும். சாப்பிட முடிஞ்சாலுமே கூட ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுன்னா அப்போ நைட்டுக்கும் நம்ம செலவு பண்ணணும். ஏன்னா இந்த மெஸ்க்கு மேக்ஸிமம் ஒன் டைமுக்கு எப்படியும் 25 kd கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஒன் டைம் 25 kd நம்ம கொடுத்து, அதாவது 25 kdன்னு சொன்னாக்கா குவைத் தினாரில் நான் சொல்கிறேன். திருப்பி நைட்டுக்கும் நம்ம தனியாக சாப்பிடும்போது அந்த காசு இன்னும் நைட்டுக்கு வேறு தனியாக கொடுக்கணும்னு சொல்லி இந்த மத்தியான சாப்பாடை ரெண்டாக டிவைட் பண்ணி பாதி பாதி சாப்பிட்றாங்க. சரி, இப்படிலாம் சாப்பிட்டுட்டு காசை மிச்சப்படுத்தி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்க, ஊருக்கு, அதாவது நாட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும், தன்னுடைய மனைவி மக்கள் ஒரு நல்ல ஒரு வீட்டில் இருக்கணும். அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி. ஏன்னு சொன்னாக்கா, வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத வீட்டில் இருப்பாங்க. வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னா ஃபஸ்ட்டு வீடை காலி பண்ணி ஒரு நல்ல வீட்டில், வாடகை வீடாக இருந்தாலும் ஒரு நல்ல கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் உள்ள வீட்டில் இருக்கணும். நல்லா ரெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக போயிட்டாலும் பரவாயில்ல, அல்லது நல்ல ஒரு லொக்கேஷனில், நல்ல ஒரு சொசைட்டியில், அந்த சரௌண்டிங்கில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடை மாற்றுவாங்க. ஸோ இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி
இங்க இங்க வாழக்கூடிய ஆண்கள் வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அங்க வரக்கூடிய ரம்ஜான் ஆகட்டும், பக்ரீத் ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், தீபாவளி ஆகட்டும், அதாவது பண்டிகை காலங்கள்ல அ அங்க உள்ள மக்கள், அதாவது மனைவி மக்கள், தாய் தந்தையர் நல்ல ட்ரெஸ்ஸ வாங்கி போடுங்க. நல்ல சாப்பாடு இன்னைக்கு செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே சமயம் நீங்க இன்னைக்கு என்ன செஞ்சீங்கங்க? நீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? அந்த நாட்ல இந்த பண்டிகை எப்படி கொண்டாடுறீங்க? நீங்க அத எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு ஒரு நாளைக்கு கேட்டு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு கல்ஃப் கண்ட்ரில வாழக்கூடிய எந்த ஒரு வாழக்கூடிய ஆண்கள் வந்து எந்த ஒரு பண்டிகையும் செலிப்ரேட் வந்து பண்ண முடியாது. என்ன செலிப்ரேஷன்னு சொன்னா, காலைல எந்திரிச்சு, தொழுதுட்டு, வந்து நாஸ்டா பண்ணிட்டு, தூங்குற வேண்டியதான். திருப்பி மத்தியானம் எடுத்து சாப்பிட்டுட்டு, தூங்க வேண்டியது. அல்லது கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தாக்கா, அந்த நாள் முடிஞ்சுச்சு. நம்ம நாட்ல இருக்கிற மாரி ஒரு சொந்த பந்தங்கள போய் சந்திச்சோம், ஃப்ரெண்ட்ஸுகள போய் பார்த்துட்டு வந்தோம், அல்லது ஒரு சினிமாவுக்கு போனோம், அந்த மாரி எதுவுமே இங்க கிடையாது. இன்னும் சில ஒரு கம்பெனிகளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, அந்த நாளைக்கு வந்து ஓவர் டைம் குடுத்துருவாங்க. வேலைக்கு வர்றவங்க வரலாம் அல்லது ஓவர் டைம். அப்படி வேலைக்கு வராட்டி லீவ் எடுத்துக்கோங்க அப்படிம்பாங்க. அந்த ஓவர் டைம்ங்க கூடிய ஒரு ஆப்ஷன் குடுத்த உடனே வீட்ல ரூம்ல சும்மா தானே இருக்கிறோம். அதுக்கு பதிலா நம்ம வேலைக்கு எங்கனாச்சும் போவோம்ன்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்துருவாங்க. இதுதான் இங்க உள்ள பண்டிகை. அது எந்த பண்டிகையா இருந்தாலும் சரி. தீபாவளியா இருந்தாலும் சரி, பொங்கலா இருந்தாலும் சரி, ரம்ஜான், பக்ரீதா இருந்தாலும் சரி, இதுதான் நிலைமை. ஸோ, இந்த சாப்பாட்டு விஷயத்த நீங்க எதுக்கு நான் உங்கள வந்து கேட்க சொல்றேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்க சொல்றேன்னு சொன்னாக்கா, அவங்க ஒரு வேள உண்மைய உங்கட்ட சொன்னாங்கன்னா, நான் இன்னைக்கு டீல இத முக்கி சாப்பிட்டேன், பன்னு சாப்பிட்டேன், புரோட்டாவ சாப்பிட்டேன்னு சொன்னாக்க, தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்க. நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்கன்னு சொல்லுங்க. அதாவது வெளிநாட்ல வந்து காச வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இல்லையா? ஏன்னா இங்க வேஸ்ட் பண்ணியாச்சுன்னா நாட்ல வந்து நம்ம சேர்க்க முடியாது. அது வந்து 100% உண்ம. நான் அக்ரி ஆறேன். ஆனால் வேஸ்ட் பண்றதுன்னு சொல்றது எப்படின்னு சொன்னாக்கா, விலை உயர்ந்த வாட்ச் வாங்குறது, விலை உயர்ந்த மொபைல்கள் வாங்குறது, ஷூ வாங்குறது, மற்றவர்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி ஆடம்பரமான அந்த பிராண்டட் ட்ரெஸ் வாங்குறது, இதெல்லாம் வந்து வேஸ்ட். இருக்கிற ட்ரெஸ்ஸ நல்லபடியா நல்ல ட்ரெஸ்ஸ போட்டுக்கிறது, இருக்கிற நம்மளுடைய லெவலுக்கு தக்கன ஷூ வாங்கி போட்டுக்கிறது, ஒரு வாட்ச், ஒரு மொபைல். இது வந்து நம்ம வந்து டைம் பார்க்கறதுக்காண்டி தான். வாட்ச், மொபைல் வந்து ஒரு காலிங் ஃபங்ஷனுக்காண்டி தான். இல்லையா? மொபைல்ல 1008 ஃபங்ஷன் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண போறது வெறும் காலிங்கு, எஸ்எம்எஸ் அந்த மெசேஜ் சென்டிங்க்கு தான். வேற எதுவுமே அதுல வந்து பண்ண போறதில்ல. இல்லையா? அப்போ இது வந்து இதுல செலவு பண்ணா அது அனாவசிய செலவு. அதனால தயவு செஞ்சு வயித்துக்கு அடிச்சு, அதாவது வயித்துக்கு அடிச்சுன்னு சொன்னாக்க, சரியா சாப்பிடாம ஊருக்கு காசு அனுப்புறாங்க இல்லையா? அது கடைசியில என்ன ஆகும்னு சொன்னா, அப்படியே பலவீனமாயி இங்க உள்ள வெதர்கள் வந்து 2 வெதர் தான். வின்டர், சம்மர். நம்ம நாடுகள்ல இருக்கிற மாரி 4 காலநிலைகள் கிடையாது. இங்க அடிச்சா குளிரு, இல்லன்னா வெயிலு. இந்த 2க்கு இடையில தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எப்பயுமே ஏசிலேயே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்க. எலும்புகள் இருந்து பலவீனமாயிரும். கால்சியம் சத்து கிடைக்காது. விட்டமின் டி வந்து இங்க சரியா கிடைக்காது. அப்போ நல்லா வயித்துக்கு சாப்பிட்டுட்டு உழைச்சா தான் வந்து இங்கேயும் உழைச்சிட்டு நாட்டுக்கு வந்து இங்க ரிட்டயர்மென்ட் ஆயி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாட்டுக்கு வரும்போது, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வந்து வாழ முடியும். அங்க வந்து தனிமையாவே வெளிநாடுகள்ல வாழ்ந்துட்டு, தன்னுடைய சொந்த பந்தங்களோடு, தாய் தந்தையரோடு வாழணும்னு சொல்லி வரும்பொழுது, பலவீனமாகி ஒரு நீண்ட வாழ்க்கை வாழ முடியாம ஷார்ட் டைம்லயே இறந்து போற சூழ்நிலைகள் வந்து நான் இன்னைக்கு எவ்வளவோ பேர பார்த்துருக்கேன் நானு. இங்க லாங் டைம் ஒர்க் பண்ணிட்டு அங்க நாட்டுக்கு போயிட்டு 1 இயர், 2 இயர்ல வந்து இறந்துட்டாருன்னு எங்களுக்கு நியூஸ் வரும். இப்ப ரீசென்ட்டா கூட எங்களுக்கு வந்து அந்த மாரி எங்களுடைய தெரிஞ்ச ஒரு கொலீக் வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு இறந்துட்டாரு. ஸோ, இதனால நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, தயவு செஞ்சு உங்களுடைய சொந்தங்கள் யார் இங்க வேலை பார்க்குறாங்களோ, நான் சொன்ன மாரி தான் சொன்னேன். அது கணவனா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம். அது யாரா இருந்தாலும் சரி, அவங்கட்ட வந்து தயவு செஞ்சு கேளுங்க. இன்னைக்கு நீங்க என்ன சாப்பிட்டீங்க? அவங்க உண்மைய சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த மாரி இல்ல. நீங்க நல்லா வயிறு நெறைய சாப்பிடுங்கப்பா. நீங்க வந்து சாப்பிட்டுட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுங்க. சாப்பாட்டுல செலவு பண்றது வந்து தப்பு கிடையாது. அதுக்குன்னு சொல்லி டெய்லி பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லி நான் சொல்லல. நல்ல சாப்பாடு. காலையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு இட்லி சாப்பிட்டோம், ஒரு தோசை சாப்பிட்டோம், அ ஒரு ஒரு பொங்கல் சாப்பிட்டோம். அந்த மாரி நம்ம நாட்ல சாப்பிடுற எல்லா ஐட்டமும் இங்க கிடைக்குது. கொஞ்சம் நம்மளுக்காண்டி நம்ம வந்து ச சாப்பாட்டுல வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி இல்ல டெய்லி கூட அப்படி சாப்பிட முடியாது. என்னுடைய வருமானத்துக்கு அது சரி வராதுன்னு சொன்னாக்க, வீக்லி ஒன்ஸ்னாச்சும் கொஞ்சம் நல்ல சாப்பாடு, அல்லது வீக்லி 3 டைம்ஸ்னாச்சும் நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடணும். ஏன்னா, சுவர் இல்லாமல் சித்திரம் தீட்ட முடியாது. இல்லையா? கண்ணை விட்டு ஓவியம் வாங்கி என்ன செய்ய போறோம்? உடல் நலத்தையும், ஹெல்த்தையும் குடுத்துட்டு, நம்ம வந்து சம்பாதிச்சு என்ன செய்ய போறோம்? ஆகையினால தயவு செஞ்சு இந்த காணொளியை பார்க்கக்கூடிய என்னுடைய சகோதர, சகோதரிகளே,
குறிப்பாக பெண்களை நான் சொல்றேன். ஏன்னு சொன்னா, மனைவிக்காக வேணும், தாய் தந்தையருக்காக வேண்டி தான் இங்க வந்து நெறைய இளைஞர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. சகோதரிகளின் சகோதரிகளை வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லி இளைஞர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. "நீ நல்லா சாப்பிடுப்பா, நல்லா வயித்துக்கு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்கக்கூடிய" ஒரு ஒரு ஆறுதலை வந்து அவங்களுக்கு சொல்லுங்க. டெய்லி கேளுங்க. "என்ன சாப்பிட்ட இன்னைக்கு? இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன? இன்னைக்கு வந்து லஞ்ச் என்ன? இன்னைக்கு என்ன டின்னர் என்ன?" அப்படின்னு சொல்லி கேளுங்க. இன்னும் பலர் வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னாக்கா, ஒரு நாளைக்கு சமைச்சு அத ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சு 3 நாளைக்கு 4 நாளைக்கு சாப்பிடுறாங்க. இந்த மாரி சாப்பிட்டனாலயும் சைட் எஃபெக்ட்ஸ்கள் நெறைய வந்து பலவித பிரச்சனைக்கு ஆளாறாங்க. அதுவும் வந்துட்டு டாக்டர் அட்வைஸ் பண்றாங்க. ரைஸனாச்சும் டெய்லி வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு கழுவிருங்க சட்டிய. குழம்பு ஓகே. அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ் ஓகே. பட் வந்து ரைஸ வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடும்போது ஈச் அண்ட் எவரி அந்த பருக்கையில வந்து ஐஸ் உடைய இது இறங்கிரும். அத நீங்க எவ்வளவு சூடாக்குனாலும் அது வந்து உள்ளுக்குள்ள வேதியியல் மாற்றம் அடைஞ்சு அது உடலுக்கு வந்து கேடா தான் அமையும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ உங்களுடைய லவ்வபிள் பெர்சன் யார் இங்க வெளிநாட்டுகள்ல வாழ்றாங்களோ, அவங்களுக்கு தயவு செஞ்சு அட்வைஸ் பண்ணுங்க. அதே மாரி இங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய சகோதரர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, உங்களுடைய மனைவி மக்களின் முகம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். நம்ம வந்து ஹெல்த்தியா இருந்தா தான் நம்ம சம்பாதிச்சு அனுப்ப முடியும். ஸோ வயித்துக்கு நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நல்லா அதிகமா உழைங்க. ஓவர் டைம் பார்க்கீங்களா? ஓகே. ஓவர் டைம் பார்க்கறதுல கிடைக்கக்கூடிய காசுனாச்சும் உங்களுடைய சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுங்க. அதிகமா நல்லபடியா ஹெல்த்தியா சாப்பிட்டு, அ அதிகமா வேலை செஞ்சு சம்பாதிங்க. அது தப்பு கிடையாது. இல்லையா? வயித்துக்கு காய போட்டு நெறைய பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இங்க இருக்கு. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது. நெறைய பேருக்கு வந்து பக்கத்துல போய் நம்ம பேச முடியாது. ஸ்மெல் வரும். அது வந்து நான் தப்பா சொல்லல. அந்த ஸ்மெல் எங்கருந்து வருதுன்னு சொன்னாக்கா, பற்கள்ல இருந்து வரல. வயிறு வந்து காஞ்சு, குடல் காஞ்சு அந்த அல்சருடைய காரணத்தினால வந்து ஸ்மெல் வரும். ஏன் இத நான் சொல்றேன்னு சொன்னாக்கா, நான் வந்து நெறைய பேர நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய ஆமா குவைத்ல வந்து என்னுடைய அனுபவம் அதிகமா இருக்கு. ஸோ இந்த அனுபவத்தின் அடிப்படையில நான் சொல்றேன். நெறைய பேர்ட்ட பழகும்போது எல்லாருடைய மைண்ட் செட்டும் காசு, 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 காசு சேர்க்கணும். காசு சேர்க்கணும். ஆ செட்டில்ட் ஆகணுங்கிறது தான். பட் வந்து நம்ம நல்லா இருந்தா தான், நம்ம ஆரோக்கியமா இருந்தா தான், இது எதுவுமே செய்ய முடியுங்கிறது தான் இந்த கன்டென்ட் உடைய நோக்கம். உங்களுடைய மேலான கமெண்ட்களை வந்து நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னு சொன்னாக்கா, நெறைய பேர் இப்ப கமெண்ட் பண்ணுவாங்க. ஆமா 3 வேளையும் சாப்பிட்டாக்கா என்ன நாங்க வந்து ஊருக்கு அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு நெறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். அந்த மாரி நீங்க கமெண்ட் பண்றீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு நான் வந்து விளக்கம் தர நான் ரெடியா இருக்கிறேன். நம்ம உயிரோடு இருந்தா தான், நம்ம ஆரோக்கியமாக இருந்தா தான், நம்மளுடைய குடும்பத்தை நம்ம வந்து காப்பாத்த முடியும். இல்லையா? வெயில்ல போறதுக்கு ஒரு குடை வேணும். அந்த குடையில ஓட்டை ஓட்டையா இருந்துச்சுனாக்கா என்ன பிரயோஜனம்? வெயிலுக்கும் அது உதவாது, மழைக்கும் உதவாது. இல்லையா? இப்ப அதே மாரி தானே. நம்மளுடைய உடல் நல்லா இருந்தா தானே நம்ம வந்து உழைச்சு குடுக்க முடியும். அதனால நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா வாழுங்க. ஒரு குறுகிய ஒரு காலகட்டத்தில செட்டில் ஆகணுங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு கரெக்ட்டான ஒரு ப்ராஜெக்ட் போட்டு, பிளான் போட்டு வெளிநாட்டுக்கு வாங்க. அதே மாரி போயிருங்க. இதுதான் வந்து நான் அந்த கன்டென்ட்ல வந்து சொல்ல வந்த விஷயம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதைவிட சிறந்த பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷபீர் அகமது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.